ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வேக்கன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிராஜுவேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 சொல்லிட்டு உங்களுக்கு 3-4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 3-4 போஸ்டிங்கில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 1996 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதான் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 10/7/2025. அப்ளிகேஷன் கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 12/8/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் ஏன்னா எட் பண்ணணும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 13/8 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 28/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பேக்கில் வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கமர்ஷியல் டர்ன் டீட்டெயில்ஸ் பேக்கில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த வேக்கன்சி அவங்களாம் ஃபில் பண்ணணுன்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஆல் இண்டியா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பேக்கில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கு ஃபில் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சப்ஜெக்டில் போடலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேக்கன்சி கொடுத்து அதுலேயும் ஜிடின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் ஃபார் 8% சொல்லிட்டு அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங்லேயும் பார்த்தீங்கன்னா 2% சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி அதாவது மோஸ்ட் பேக்வேர்ட் காஸ்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 23 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 81 கொடுத்துருக்காங்க. அதே சப்ஜெக்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துக்குங்க. ட்ரைபல் வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க. அதுவும் சம்திங் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஃபில் பண்ணலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு சென்னை கார்ப்பரேஷன், ஆல் இண்டியா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1996 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிஜி முடிச்சிருக்கணும். பிஜி முடிச்சா தான் கம்பல்சரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பர் ஏஜ் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அது தம்பி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதாவது சீனியர் டிப்ளமோ டீச்சிங் பண்ணால் அதோடைய மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, யூஜி என்னென்ன மார்க் ஷீட் இருக்கோ அது மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பிஜினாக்கா பிஜியோட மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா அது ஈகான்ட்ராக்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ஓகே. அதுக்கான மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பிபிஎட்டோ இல்லை எம்பி எட்டோ முடிச்சிருந்தீங்கன்னா இருந்தால் எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான மார்க் ஷீட்டு ப்ரொஃபஷனல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது காலேஜ் முடிச்சதுக்கு எவிடன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓசி, அது நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் ஹெச்ஓடி அப்பாயின்மெண்ட்டோட கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சர்வீஸ் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஸ்டடி இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அந்த டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக தான் 600 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ தம்பி படிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகிற எல்லாமே உஷாராக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.